மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றேன். தூய ஆவி உன்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிலைக்கும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை எடுத்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு வெளியே சென்று அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வார்த்தை எலிசபெத் கேட்டதும் அவரது வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரலில், பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வார்த்தை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேர்வழியால் துளிற்று. ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியனே பேர் பெற்றவர். யோசேப்பும் மரியாவும் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருப்பது யோசேப்புக்கு தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். இவ்வாறு அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் கனவில் தோன்றி, யோசேப்பு, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டார். இதனால எல்லா மக்களுக்கும் தெரிவிப்பது என்னன்னா, எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு போய் தன்னுடைய பேரை பதிவு செய்யணும். இது சீசரின் ஆணை, இது சீசரின் ஆணை, இது சீசரின் ஆணை. சீசரின் ஆணைப்படி யோசேப்பும் மரியாவும் தங்கள் பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றனர். அங்கு அவர்கள் இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர்கள் தங்குவதற்கு இடம் தேடி அடைந்தனர். ஐயா, ஐயா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, என்னோட மனைவி பெருகால வேதனையில கஷ்டப்படுறா. நாங்க தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? இங்க எங்க வீட்லயே தங்குறதுக்கு இடம் இல்லை. நீங்க வேற இடம் பாருங்க. ஐயா, ஐயா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, என்னோட மனைவி பெருகால வேதனையில கஷ்டப்படுறாங்க.
நாங்கள் தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? இங்கே இதெல்லாம் ஒன்றும் இல்லை, போங்க போங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, என்னோட மனைவி பேறுகால வேதனையால கஷ்டப்படுறாங்க. நாங்கள் தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? ஐயோ, பேருகால வேதனையில கஷ்டப்படுறாங்களா? எங்க வீட்டுல இடம் வேற இல்லையே. வேணா பின்னாடி மாட்டு தொழுவத்துல கொஞ்சம் இடம் இருக்கு, அதுல வேணா இருந்துக்கிறீங்களா? சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க. அவர் தன் தலைமகனை பெற்றெடுத்தார். பிள்ளையை துணிகளில் குடித்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்போது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஆனாக நம்ம எல்லாரும் பெத்லகேமுக்கு போய் மீட்பர் பிறந்திருக்க செய்த பார்ப்போம். அப்போது கீழ் திசையிலிருந்து ஞானிகள் பெத்லகேமுக்கு வந்தனர். Only
The